ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் புதுசாக வாங்கின மாடு கன்றுருந்தது. வயிற்றுலேயே கன்றுக்குட்டி செத்து போயிருந்தது. எங்களுக்கு முதல்ல கன்றுக்குட்டி எப்படி செத்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லியிருந்தார். நாங்கள் நினச்சோம் பிறந்து உடனே பக்கத்தில் கன்றுக்குட்டிங்களை கட்டி வச்சுருந்தோம். அந்த கன்றுக்குட்டி தான் மிதிச்சிருச்சுன்னு நினச்சோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா தான் தெரிஞ்சுது. டாக்டர் சொன்னார், இல்லை அது அதோட சத்தை அதெல்லாம் குடலெல்லாம் சுற்றிக்கிச்சு, மாலை சுற்றுனதுனால அது இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாட்டுக்கு கூட மனுஷங்க போல் மாலை சுற்றும் போல். எங்களுக்கு அது தெரியல. மாடு வந்ததுலேருந்தே ஒரு 15 நாளாகவே தண்ணி தீனி எதுவுமே எடுக்கலை. ஏன்டா மாடு தண்ணி தீனியே எடுக்க மாட்டேங்குதுன்னு வாங்கினவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம். அவர் என்ன சொன்னார், இல்லைங்க, இப்போ புதுசாக உங்ககிட்ட வந்திருக்கிறதுனால அது தண்ணி தீனி எடுக்காமல் இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தீனி எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாடு ரொம்ப பயந்துக்குங்க. நம்ம பக்கத்தில் போனாவே பயந்துக்கிட்டு ஓடும். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோங்க. அவங்க சொல்லி கொடுத்தது ஒரு 2-3 நாளில் குட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 15 நாள் ஆகியும் குட்டி போடவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு நாங்கள் என்னங்க இந்த மாதிரி குட்டி போடவே இல்லைன்னதுக்கு, இல்லைங்க போட்டுருவோம், ஏதாவது டைம் டேட் தள்ளி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி இது குட்டி போட்டுரும். இதோட இன்னொரு மாடு உடனே குட்டி போட்டுருச்சு, இது மட்டும் போடாமல் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு குட்டி போட்டதுக்கப்புறமேட்டு சத்தையே வெளியில் வரலைங்க. நாங்களும் சரி ஒரு 8 மணி நேரம் இல்லை ஒரு 2 நாளில் கூட சத்தை வெளியில் வந்துடும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தோங்க. பார்த்தா சுத்தமாக சத்தையே வெளியில் வரல. அப்புறம் டாக்டருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோம். நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு. அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு கைவிட்டு பார்த்துட்டு சத்தையெல்லாம் குடல்லையே எல்லாம் சுற்றிக்கிச்சு, அதை வெளியில் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணாருங்க. மாடு வேறு நிற்கவே இல்லை. புதுசாக வந்ததுனால அவர் ரொம்ப பயந்துது. யார் கைக்குமே அடங்கவே இல்லை. அப்புறம் ஹெல்ப்புக்கு 2-3 பேரை கூப்பிட்டு அதை பிடிச்சி நிறுத்தி அதுக்கப்புறமேட்டு அதுவே டயர்டாகி கீழே படுத்ததுக்கப்புறமேட்டு தான் டாக்டர் பொறுமையாக இழுத்து பார்த்தாரு. அதுவும் கடைசி வரைக்கும் பாதி சத்தை தாங்க வெளியில் வந்தது, மீதி வரல. ஆனால் அதுக்குள்ளார அந்த மாடு பயங்கரமாக கஷ்டப்பட்டுருச்சு. எங்களுக்கே ஆக்சுவலாக தெரியல அந்த மாடு கன்றுக்குட்டி வயிற்றுலேயே இறந்து போயிடுச்சுங்கிறது. அதுக்கப்புறம் நாங்களும் டாக்டர்கிட்ட என்ன தான் சார் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு ஒரு ட்ரிப்ஸும் ஒரு இன்ஜெக்ஷனும் பண்ணார். அதுக்கப்புறம் டெய்லியும் 3 நாளைக்கு தொடர்ந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 மாதத்துக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் கரைஞ்சி வெளியில் வந்துடும்னு சொல்லி சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு. அவர் சொன்னது போலவே எல்லாமே கரைஞ்சி வெளியில் வந்துருச்சு. அது வரைக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்களும் மாடு வாங்கினா சத்தை போடலைன்னா என்ன ஏதுன்னு பார்த்து உடனே பார்த்துருங்க. இதோடு சேர்ந்து மாட்டுக்கு மடி நோவும் வந்துருச்சு. மடி நோவுலேருந்து மாட்டை வெளியில் இது பண்ணுறதுல படாத பாடுபட்டு கடைசியாக எங்ககிட்ட இருந்த ஒரு ஆம்பளை கன்றுக்குட்டியை தான் அது கூடவே பழக்கணும். அதாவது இவங்க அம்மாவே போட்ட கன்றுக்குட்டி இவளோட தம்பி. அந்த தம்பி இங்கே கன்றுக்குட்டியவே இவளோட பழக்கி எப்படியோ ஒன்று பால் கறக்க ஆரம்பிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் பார்க்கலாம்.